வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மனிதனை மனிதன் தாக்கும் நிலை சாத்தான்குளம் விவகாரத்தோடு முடிவுக்கு வர வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. மரணமடைந்த தந்தை மகன் குடும்பத்திற்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் சிபிசிஐடி செயல்பட்டு வருகிறது. நீதிமன்றம் பாராட்டு. மனசாட்சியுடன் சாட்சியமளித்த பெண் காவலர் ரேவதியின் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு. நீதிமன்ற உத்தரவை அடுத்து நடவடிக்கை. பெண் காவலர் ரேவதியிடம் தொலைபேசியில் பேசிய நீதிபதிகள். துணிச்சலோடு சாட்சி அளித்தமைக்கு பாராட்டு. எனது தந்தைக்கும் சகோதரருக்கும் ஏற்பட்ட கதி தமிழகத்தில் யாருக்கும் நடக்கக்கூடாது. ஃபெனிக்ஸ் சகோதரி கண்ணீர் பேட்டி. சாத்தான்குளம் சம்பவத்தில் ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட 5 பேர் கைது. கொலை வழக்கு பதிந்து சிபிசிஐடி அதிகாரிகள் தீவிர விசாரணை. சாத்தான்குளம் சம்பவத்தில் கைதான ஸ்ரீதர் மற்றும் SI பாலகிருஷ்ணன் ஆகியோரிடம் தீவிர விசாரணை. உரிய பதிலளிக்க மறுப்பதாக சிபிசிஐடி போலீசார் தகவல். சாத்தான்குளம் வழக்கு உயர்நீதிமன்றத்திற்கு எடுத்துக்காட்டான சரித்திர வழக்காக மாறும். மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி திபேன் பேட்டி. சாத்தான்குளம் இரட்டை மரணம் தொடர்பான வழக்கில் அதிரடி திருப்பம். சிறப்பு உதவி ஆய்வாளர் பால்துரை அப்ரூவராக மாற விரும்புவதாக தகவல். சாத்தான்குளம் இரட்டை மரணம் வழக்கில் காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கு மக்கள் வரவேற்பு. பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். சுமூக முடிவு எட்டும் வரை NLCயில் இறந்தவர்களின் உடல்களை வாங்கப் போவதில்லை என குடும்பத்தினர் அறிவிப்பு. தொழிற் சங்கத்தினருடன் சேர்ந்து முற்றுகை போராட்டம். சென்னையில் இன்று 27 பேர் உயிரிழப்பு. இதுவரை பலியானவர்களின் எண்ணிக்கை 929 அதிகரிப்பு. சென்னையில் கொரோனா பாதிப்பு 60,000 கடந்தது. அதிகபட்சமாக அண்ணா நகர் மண்டலத்தில் 3000 பேருக்கு வைரஸ் தொற்று. பரமக்குடி தொகுதி அதிமுக MLA சதன் பிரபாகரனுக்கு கொரோனா தொற்று உறுதி. அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. சென்னை காவல் ஆணையராக பொறுப்பேற்றார் மகேஷ்குமார் அகர்வால். பொறுப்புகளை ஒப்படைத்தார் AK விஸ்வநாதன். விருதுநகர், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு புதிய நிர்வாகிகளும், கடலூர் மேற்கு, கிருஷ்ணகிரி கிழக்கு உள்ளிட்ட மாவட்ட ஊராட்சி மற்றும் வார்டு கழக செயலாளர்களும் நியமனம். கழக பொதுச் செயலாளர் TTV தினகரன் அறிவிப்பு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதிதாக இன்று 153 பேருக்கு வைரஸ் தொற்று. திருவள்ளூரில் 161 பேருக்கு கொரோனா பாதிப்பு. மதுரையில் ஒரே நாளில் 259 பேருக்கு வைரஸ் தொற்று. திருச்சியில் கொரோனாவுக்கு 2 பேர் உயிரிழந்ததால் பொதுமக்கள் கலக்கம்.
சீனா மீது டிஜிட்டல் தொழில்நுட்ப தாக்குதல் நடத்தவும் இந்தியா தயாராக உள்ளது. மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் எச்சரிக்கை. தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். சாத்தான்குளம் இரட்டை மரணம் தொடர்பான வழக்கில் சிபிசிஐடி போலீசார் நீதியை நிலைநாட்டி வருவதாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டு தெரிவித்துள்ளது. சாத்தான்குளம் இரட்டை மரணம் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று நீதிபதிகள் திரு PN பிரகாஷ், திரு புகழேந்தி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிசிஐடி போலீசார் நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கில் சிபிசிஐடி போலீசார் நீதியை நிலைநாட்டி வருவதாக தெரிவித்தனர். இதன் மூலம் தங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பத்தினருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனிடையே சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் தந்தை மகன் தாக்கப்பட்டது தொடர்பாக துணிச்சலுடன் சாட்சியளித்த தலைமை காவலர் ரேவதியிடம் தொலைபேசி வாயிலாக பேசிய நீதிபதிகள் தைரியமாக சாட்சியம் அளித்ததற்காக பாராட்டு தெரிவித்தனர். ரேவதிக்கு ஊதியத்துடன் கூடிய விடுப்பு அளிக்க வேண்டும் என்றும் உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனைத் தொடர்ந்து அரிவான் மொழியில் உள்ள ரேவதியின் வீட்டிற்கு 2 காவலர்கள் உட்பட 4 பேர் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வழக்கை ஒத்திவைத்த நீதிபதிகள் வழக்கு தொடர்பான விரிவான உத்தரவு பின்னர் பிறப்பிக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். சாத்தான்குளம் வழக்கு உயர்நீதிமன்றத்திற்கு எடுத்துக்காட்டான சரித்திர வழக்காக மாறும் என்று மனித உரிமை ஆர்வலர் திரு ஹென்றி திபென் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சாட்சிகளுக்கு உரிய பாதுகாப்பு கிடைப்பது உறுதியாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். சாட்சிகளுக்கு இறுதி வரை பாதுகாப்பு உத்தரவாதம் செய்து இனிமேல் நீதிபதிகள் கேட்டது இது போன்ற ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியில் இது போன்ற ஒரு சமூகத்தில் எப்படி ஒரு மனிதன் இவ்வளவு கொடூரமாக இன்னொரு மனிதனை அடிக்க என்ன செய்கிறது, அவனை அடிக்க வைப்பதற்கு அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு என்று மிக சிறப்பாக கூறினார்கள். மதுரை பெஞ்ச் உடைய இந்த தீர்ப்பு கண்டிப்பாக சரித்திரத்தில் எழுதுகின்ற ஒரு தீர்ப்பாகவும் கண்டிப்பாக ஒரு நல்ல விசாரணை தொடர்வதற்கு இந்த வழக்கு தொடர வேண்டும் என்று நான் கேட்கிறேன். தமிழக காவல்துறைக்கு சாத்தான்குளம் இனிமேல் வேற எந்த சித்திரவதையும் ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வழக்காக இந்த வழக்கை இந்த நீதிமன்றம் மாற்றியிருக்கு. அவர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். சாத்தான்குளம் இரட்டை மரணம் தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள காவல்துறையினர் 5 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதை அப்பகுதி மக்கள் வரவேற்றுள்ளனர். இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வழங்கியும் அவர்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மனிதனை மனிதன் தாக்குவது சாத்தான்குளம் சம்பவத்தோடு முடிவுக்கு வர வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் திரு PN பிரகாஷ், திரு புகழேந்தி தெரிவித்துள்ளனர். சாத்தான்குளம் சம்பவம் தொடர்பாக இன்று நடைபெற்ற விசாரணையின் போது கருத்துக்களை தெரிவித்த நீதிபதிகள் திரு PN பிரகாஷ், திரு புகழேந்தி வளர்ச்சியடைந்த சமூகத்தில் ஒரு மனிதன் மீது தாக்குதல் நடத்துவது முடிவுக்கு வர வேண்டும் என தெரிவித்தனர். காவல் நிலையத்திற்கு மக்கள் வர அச்சம் அடையும் நிலை மாற்றப்பட வேண்டும். ஒரு சிலர் நடவடிக்கை வைத்து ஒட்டுமொத்த காவல்துறையையும் எடை போடக்கூடாது. சாத்தான்குளம் வழக்கைப் போல அனைத்து வழக்குகளிலும் இதுபோன்று காவல்துறை செயல்பட வேண்டும். சாத்தான்குளம் சம்பவம் போன்று இனி நிகழக்கூடாது என தெரிவித்த நீதிபதிகள் பணிச்சுமை காரணமாக ஏற்கனவே காவல்துறையினர் மன உளைச்சலில் இருப்பதாக உயர் அதிகாரிகள் தெரிவித்ததை சுட்டிக்காட்டினர். இதை பார்க்கும்போது கொரோனா காலத்தில் பணிச்சுமை மேலும் அதிகரித்துள்ளதால் காவல்துறையினரின் நிலைமை மோசம் அடைந்திருக்குமோ என்ற ஐயப்பாடு எழுந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். தனது தந்தை மற்றும் சகோதரர் கொலை வழக்கை உயர்நீதிமன்றம் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று ஜெயராஜன் மகள் பெர்சி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாங்கள் நீதித்துறையை மட்டுமே முழுமையாக நம்பியிருப்பதாகவும் அவர் கூறினார். கொலை குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தரும் வகையில் முதற்கட்ட விசாரணையை நியாயமாக நடத்திய
நீதிபதி பாரதிதாசன் ஐயா அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் குடும்பத்திற்கு இணைக்கப்பட்ட அநீதியை அவங்களுடைய குடும்பத்திற்கு இணைக்கப்பட்டதாக, அவங்களுடைய சகோதரனாக, அவங்களுடைய தகப்பனாக நினைத்து தேசம் கடந்து எங்களுக்கு ஆதரவளித்த அனைத்து மக்களுக்குமே எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய அப்பா, என்னுடைய தம்பி, அவங்கள கொலை செய்த அந்த சாத்தாங்குளம் காவல்துறையினருக்கு எதிராக மட்டும்தான் நாங்கள் குரல் கொடுத்தோம். இதுபோல் இனி எந்த ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கையை என்ன செய்யணுமோங்கிறத தமிழக அரசும் நீதிமன்றங்களும் செய்யணும்னு சொல்லி நாங்கள் அதை ஒரு கோரிக்கையை விடுக்கிறோம். ஏன்னா எங்களை போல் இன்னொரு குடும்பங்கள் இதே போல் கலங்கி நிற்கவே கூடாது. அதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. சாத்தான்குளத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட தந்தை மகன் உயிரிழந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பதாக சிபிசிஐடி போலீசார் தெரிவித்துள்ளனர். சாத்தான்குளத்தில் தந்தை மகன் சித்திரவதை செய்யப்பட்டு உயிரிழந்த வழக்கில் காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதரை சிபிசிஐடி போலீசார் தேடி வந்த நிலையில் அவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து தப்பி செல்ல முயன்றபோது கோவில்பட்டியில் கைது செய்யப்பட்டார். அவர் மீது கொலை வழக்கு மற்றும் தடயங்களை அளித்தது உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சாத்தான்குளம் காவல் நிலைய ஆய்வாளர் என்ற முறையில் ஸ்ரீதரிடம் சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பதாக சிபிசிஐடி போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே சாத்தான்குளம் சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர்களை தூத்துக்குடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சாத்தான்குளத்தில் தந்தை மகன் மரணமடைந்த வழக்கில் உதவி ஆய்வாளர்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன், காவலர்கள் முருகன், முத்துராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது கொலை மற்றும் தடயங்களை அளித்தது தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட ஜெயராஜ், அவரது மகன் ஃபெனிக்ஸ் ஆகியோர் கோவில்பட்டி சிறைச்சாலையில் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். அவர்களை போலீசார் விடிய விடிய வைத்து கொடூரமாக தாக்கியது விசாரணையில் அம்பலமானது. இது தொடர்பான வழக்கை சிபிசிஐடி போலீசார் கையில் எடுத்துள்ள நிலையில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள உதவி ஆய்வாளர்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன், காவலர்கள் முருகன், முத்துராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் ரகு கணேஷுக்கு தூத்துக்குடியில் மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. பின்னர் அவர் கோவில்பட்டி நீதிமன்றத்தில் நீதிபதி பாஸ்கரன் முன் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை வரும் 16ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து தூத்துக்குடி மாவட்ட சிறையில் ரகு கணேஷ் அடைக்கப்பட்டார். இதனிடையே காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட ஜெயராஜ், ஃபெனிக்ஸ் ஆகியோரை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பைச் சேர்ந்த சிலர் கொடூரமாக தாக்கியதாக புகார் எழுந்துள்ள நிலையில் அவர்களையும் சிபிசிஐடி போலீசார் தேடி வருகின்றனர். சாத்தான்குளம் இரட்டை மரணம் சம்பவம் தொடர்பாக காவல்துறையைச் சேர்ந்த 5 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தந்தை மகன் கொலை வழக்கில் சாத்தான்குளம் சிறப்பு உதவி ஆய்வாளர் பால்துரை அப்ரூவராகிறார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சாத்தான்குளம் தந்தை மகன் உயிரிழப்பு வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரிக்க மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்த சிபிசிஐடி இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த சம்பவத்தில் சாத்தான்குளம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் பால்துரை அப்புறவராக மாறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் இன்று மட்டும் கொரோனாவுக்கு 27 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தொடர்ந்து உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதால் சென்னை வாசிகள் அச்சமடைந்துள்ளனர். சென்னையில் கொரோனா வைரஸ் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இன்று மட்டும் கொரோனாவுக்கு 27 பேர் பலியாகியுள்ளனர். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் 7 பேரும், சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 9 பேரும், ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் 5 பேரும், கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 3 பேரும் உயிரிழந்தனர். மேலும் தனியார் மருத்துவமனைகளில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் சென்னையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 929ஆக அதிகரித்துள்ளது. தொடர்ந்து உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதால் சென்னை வாசிகள் அச்சமடைந்துள்ளனர். சென்னையில் கொரோனா பாதிப்பு 60,000-ஐ தாண்டியுள்ள நிலையில் அதிகபட்சமாக அண்ணா நகர் மண்டலத்தில் 2,948 பேர் வைரஸ் தொற்றுக்கு ஆளாகி சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
சென்னையில் கொரோனா வைரஸ் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மாநகராட்சி இன்று வெளியிட்டுள்ள தகவலின்படி 60,533 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனைகளில் 36,826 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் 929 நபர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மொத்தமுள்ள 15 மண்டலங்களில் அதிகபட்சமாக அண்ணா நகரில் 2,948 பேரும், கோடம்பாக்கத்தில் 2,519 பேரும், ராயபுரத்தில் 2,369 பேரும், தேனாம்பேட்டையில் 2,103 பேரும் கொரோனா வார்டுகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தண்டியார்பேட்டை மண்டலத்தில் 1,791 பேரும், திருவிக நகரில் 1,775 பேரும், அடையாறு மண்டலத்தில் 1,593 பேரும், அம்பத்தூரில் 1,183 பேரும், விளசரவாக்கத்தில் 1,080 பேரும் சிகிச்சை பெறுகின்றனர். திருவொற்றியூரில் 1,060 பேரும், மாதவரம் மண்டலத்தில் 917 பேரும், பெருங்குடியில் 829 பேரும், ஆலந்தூர் மண்டலத்தில் 801 பேரும், மணலியில் 521 பேரும், சோழிங்கநல்லூரில் 483 பேரும் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். பெருநகர சென்னை காவல்துறையின் 107வது ஆணையராக திரு மகேஷ்குமார் அகர்வால் பொறுப்பேற்றுக் கொண்டார். பெருநகர சென்னை காவல்துறை ஆணையராக இருந்த திரு ஏ.கே. விஸ்வநாதனை தமிழக காவல்துறை செயலாக்க ஏடிஜிபியாக பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டது. அவருக்கு பதிலாக சென்னை புதிய ஆணையராக திரு மகேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து சென்னை வேப்பேரியில் உள்ள காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் பெருநகர சென்னை புதிய காவல்துறை ஆணையராக இன்று காலை திரு மகேஷ்குமார் அகர்வால் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவரிடம் திரு ஏ.கே. விஸ்வநாதன் பொறுப்புகளை ஒப்படைத்தார். பொறுப்பேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திரு மகேஷ்குமார் அகர்வால் காணொலி மூலம் பொதுமக்கள் தன்னிடம் புகார்களை தெரிவிக்கலாம் என்று கூறினார். இப்போ இது கொரோனா நோய் இருக்கிறதுனால அவங்க நேரடியா இங்க வர்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கு நம்ம இப்போ வீடியோ கால் மூலமா எவ்ரிடே இல்லைன்னா ஒன்ஸ் இன் 2 days ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க வீடியோ கால் மூலமா எனக்கு நேரடியாவே அவங்களுடைய கிரீவன்ஸ் சொல்லிடலாம். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 6,04,000 தாண்டியது. கொரோனாவால் இதுவரை 17,834 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகையே ஆட்டி படைக்கும் கொரோனா வைரஸ் இந்தியாவிலும் காட்டு தீயாக பரவி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 19,148 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 434 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 6,04,000 தாண்டியது. கொரோனாவால் இதுவரை 17,834 பேர் உயிரிழந்த நிலையில் 3,59,860 பேர் கொரோனா பிடியில் இருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 1,80,298 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 8,053 பேர் உயிரிழந்தனர். தமிழகம் 2வது இடத்திலும் டெல்லி 3வது இடத்திலும் உள்ளன. உலகளவில் கொரோனா பாதிப்பில் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. நெய்வேலி தீ விபத்தில் உயிரிழந்த தொழிலாளர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவது தொடர்பான முடிவு எட்டும் வரை உடல்களை வாங்க மாட்டோம் என உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் என்எல்சி முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி அனல்மின் நிலையத்தில் உள்ள கொதிகலனில் நேற்று காலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சம்பவ இடத்திலேயே 6 பேரும் சிகிச்சை பலனின்றி ஒருவரும் என 7 பேர் பலியானார்கள். மேலும் 17 பேர் பலத்த காயங்களுடன் நெய்வேலி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த தீ விபத்தை தொடர்ந்து 2வது அணுமின் நிலையத்தில் மின் உற்பத்தி முழுவதும் நிறுத்தப்பட்டுள்ளது. தீ விபத்தை தொடர்ந்து 2வது அனல்மின் நிலைய முதன்மை மேலாளர் கோதண்டம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதனிடையே தீ விபத்து குறித்து என்டிசிசியின் ஓய்வு பெற்ற தொழில்நுட்ப இயக்குநர் மொகாபத்ரா தலைமையில் உயர்மட்ட விசாரணை நடத்தப்படும் என என்எல்சி நிர்வாகத்தின் தலைமை பொது மேலாளர் எஸ். குருசுவாமிநாதன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நெய்வேலி தீ விபத்தில் உயிரிழந்த தொழிலாளர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவது தொடர்பான முடிவு எட்டும் வரை உடல்களை வாங்க மாட்டோம் என
உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் NLC முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளதால் ஏராளமான போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். மத்திய அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலக்கரி சுரங்க தொழிலாளர்களுக்கு ஆதரவாக எண்ணூர் அணுமின் நிலைய வாயிலின் முன்பு மின்வாரிய அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடு முழுவதும் உள்ள நிலக்கரி சுரங்கங்கள் அனைத்தும் 100 விழுக்காடு தனியார் மயமாக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்க நேரிடும் சூழல் ஏற்படும் என்றும் மத்திய அரசு இந்த முடிவை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியும் நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் எண்ணூர் அணுமின் நிலையம் எதிரில் மின் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 50 நிலக்கரி சுரங்கங்களை தனியாருக்கு விற்க துடிக்கும் மத்திய அரசை கண்டிக்கின்ற வகையிலே மின்சார மசோதா 2003 அவசர கதியிலே அமுல்படுத்த துடிக்கின்ற மத்திய அரசை கண்டித்து இன்று எண்ணூர் அணுமின் நிலைய நுழைவாயிலே அனைத்து சங்கங்களின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மேலும் தொழிலாளர்களை பாதிக்கின்ற வகையிலே தொழிலாளர் திருத்த சட்டத்தை கொண்டு வருகின்ற மத்திய அரசை கண்டிக்கின்ற விதத்திலும் தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய ELDA போன்ற பணப்பயன்களை நிறுத்தி வைத்திருக்கின்ற அரசை கண்டிக்கின்ற விதமாகவும் நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் இன்றிலிருந்து தொடர் 4ஆம் தேதி வரை தொடர் வேலை நிறுத்தத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறை பொதுமக்களின் நண்பன் என்பதை நிலைநாட்டுவதே தனது முதல் பணியாக இருக்கும் என்று விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு S. ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். காவல்துறை கண்காணிப்பாளராக பொறுப்பேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். இந்த மாவட்டத்தில் தான் என்னுடைய காவல் பணி ஆரம்பித்தது. இந்த மாவட்டத்திலே காவல் கண்காணிப்பாளராக பணிபுரிவது மிகுந்த பெருமை அளிக்கிறது. இந்த காவல் பணியிலே முதன்மையானது பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் நல்லுணர்வை ஏற்படுத்துவது, அவர்களுடைய நம்பிக்கையை பெறுவது, பொதுமக்களுக்கு உரிய நிவாரணங்கள், அவர்களுடைய குறைகளை தீர்ப்பது போன்றவற்றிலே முழு கவனம் செலுத்தப்படும். பொதுமக்கள் என்னை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவருடைய குறைகளை கூறுவதற்கு என்னை தொடர்பு கொள்ளலாம். காவல்துறையை பொதுமக்கள் விரும்பும் துறையாக, காவலர்கள் பொதுமக்களின் நண்பர்களாக எப்பொழுதுமே இருப்பதற்குரிய வழிமுறைகளை ஏற்பாடுகள் செய்யப்படும். புதுச்சேரியில் இன்று ஒரே நாளில் 63 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் மோகன்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்று குறிப்பிட்டார். 60 நபர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். காரைக்காலில் 3 நபர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். நேற்று செய்த மொத்த பரிசோதனை எண்ணிக்கை 583. இப்போது இதிலே கதிர்காமம் அரசு மருத்துவர்களில் 52 பேரும், ஜிப்மர் மருத்துவர்களில் 8 பேரும், புதுவையில் 60 நபர்கள் இருக்கிறார்கள். காரைக்காலில் 3 நபர்கள் இருக்கிறார்கள். இன்றைய இந்த 3ஐயும் சேர்த்து காரைக்காலில் 28 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தனி மனித இடைவெளி, முகக்கவசம், கைகளை சுத்தமாக வைத்ததை மிக மிக கண்டிப்பாக கடைபிடித்தால் புதுவை இந்த கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்டும் வெளியில் வரலாம். லாக் அப் டெத் என்பது தவிர்க்கப்பட வேண்டியது, அதுதான் காவல்துறை நிலைப்பாடு என்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தென் மண்டல IG திரு முருகன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாத்தான்குளம் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட காவலர்கள் அரசு விதிப்படி 48 மணி நேரம் காவலில் இருந்தாலே சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என்று குறிப்பிட்டார். லாக்அப் டெத்துங்கிறது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம், ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். லாக்அப் டெத் அப்படிங்கிறத நாங்கள் நிச்சயமாக தவிர்க்கிறது தான் முயற்சி பண்ணுவோம். கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா எல்லாருக்கும் அதுக்கு தகுந்தமான அறிவுரைகள் நிறைய வழங்கியிருக்காங்க, தொடர்ந்து வழங்கப்படும். இப்போ இந்த சிபிசிஐடியும் நம்ம தமிழ்நாடு போலீஸோட ஒரு அங்கம் தான். சிபிசிஐடி இப்போ உயர்நீதிமன்றத்தில் சொன்னாங்க சிபிசிஐடியை நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சிபிசிஐடி இப்போ நல்லா பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம உள்ளூர் காவல்துறையும் ரொம்ப சிறப்பாக ஒத்துழைப்பு வராங்க. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சட்டம் தனது கடமையை செய்யும்.
செங்கல்பட்டு மாவட்டத்தில் 153 பேருக்கும் திருவள்ளூரில் 161 பேருக்கும் இன்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தொடர்ந்து கொரோனா வைரஸின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம், அச்சரப்பாக்கம், மறைமலை நகர், கூடுவாஞ்சேரி, தாம்பரம், பெருங்களத்தூர், பல்லாவரம் உள்ளிட்ட பகுதியை 153 பேருக்கு இன்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5804 உயர்ந்துள்ளது. உயிரிழந்தவர் எண்ணிக்கை 100ஐ கடந்துள்ளது. தொடர்ந்து நோய் தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் மேலும் 161 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4139 உயர்ந்துள்ளது. இதுவரை சிகிச்சை பலனின்றி 74 நபர்கள் உயிரிழந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இனி மேலும் சில நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக காண்போம். தூத்துக்குடியில் பள்ளி வளாக அறையில் பாதிரியார் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூர் அமளி நகரைச் சேர்ந்த பாதிரியார் ஆல்வின் என்பவர் கிருஷ்ணராஜபுரம் மெயின் ரோட்டில் உள்ள தாமஸ் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் பள்ளி வளாகத்தில் தங்கியிருந்த அறையில் நேற்று மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை சம்பவம் குறித்து வடபாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தொகுதி அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சதன் பிரபாகரனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் சதன் பிரபாகரனின் மகனுக்கும் அவரது உதவியாளருக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே எம்எல்ஏவுடன் தொடர்பில் இருந்தவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று ஒரே நாளில் 49 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அம்பாசமுத்திரத்தில் 7 பேருக்கும், நெல்லை மாநகர் பகுதியில் 22 பேருக்கும், மானூரில் 6 பேருக்கும், பாளையங்கோட்டையில் 8 பேர் உட்பட 49 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி, ஒட்டன்சத்திரம், கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் கொரோனாவால் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் பழனியாண்டவர் கல்லூரி, தாளையம் பாலமுருகன் பாலிடெக்னிக் கல்லூரி உள்ளிட்ட இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு ஆய்வு செய்யப்படுகிறது. பழனி அரசு மருத்துவமனையில் உள்ள தலைக்காய சிகிச்சை பிரிவு தற்போது கொரோனா சிகிச்சை மையமாக மாற்றப்பட்டுள்ளது. இங்கு கொரோனா தொற்று உறுதியானவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. வடமலை மணக்காடு பகுதியில் அனுமதியின்றி சிலிகேட் மணல் ஏற்றி வந்த டாரஸ் லாரியை போலீசார் பறிமுதல் செய்தனர். வடமலை மணக்காடு பகுதியில் நாகை தனிப்படை பிரிவு காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த டாரஸ் லாரியை நிறுத்தி சோதனையிட்டனர். அனுமதியின்றி 6 யூனிட் சிலிகேட் மணல் ஏற்றி வந்ததால் டாரஸ் லாரியை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். திருச்சி மாவட்டம் அரியமங்கலம் காவல் நிலையத்தில் 3 போலீசாருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதை அடுத்து காவல் நிலையம் மூடப்படாததால் சக காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கொரோனாவால் பாதித்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணமே உள்ளது. அரியமங்கலம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய தலைமை காவலருக்கு கடந்த 27ஆம் தேதி கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதேபோன்று மேலும் ஒரு தலைமை காவலர் உள்ளிட்ட 2 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. நாட்டு மக்களின் தரவுகளை பாதுகாக்கவே டிக்டாக் உள்ளிட்ட 59 சீன ஆப்களுக்கு தடை விதிக்கப்பட்டதாக மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டு மக்களை பாதுகாக்க இந்தியாவுக்கு தெரியும் என்றும் தொழில்நுட்ப தாக்குதலை கூட இந்தியாவால் நடத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில்
இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழையும், வெப்பச்சலனம் காரணமாக சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வடகடலோர மாவட்டங்கள் கோவை, நாமக்கல், சேலம், நீலகிரி, ஈரோடு, கரூர், தருமபுரி, வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும். மீனவருக்கான எச்சரிக்கை: தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல், லட்சத்தீவு, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா கடற்பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 - 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் அடுத்த 2 நாட்களுக்கு இப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.